வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். தசா புத்தி பலன்கள் அப்படின்னு விம்சோத்ரி தசா. விம்சோத்ரினா 120 ஆண்டுகள். விம்சோத்ரி இந்த மகா திசால பலன்களை சொல்றப்ப பாவகங்களை மறுத்திருக்கு. பொது பலன்களை தசா பலன்கள்னு சொல்றப்ப இப்போ ஒரு சூரிய திசைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சூரியனுக்கு பகை, நேரடி பகை யாருன்னு கேட்டீங்கன்னா சனி, சுக்கிரன் இவங்கதான் நேரடி பகை. அப்ப சூரிய திசையில சனி புத்தி பகையா இருக்கும், வேலை செய்யாது. சுக்கிரன் சூரியனுக்கு பகைவனா இருக்கனால அந்த புத்திகளும் வேலை செய்யாதுன்னா என்ன, நட்பலனை தராது. எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும், நட்பலனா தராது, தீய பலனா தரும் பொது. அதே மாதிரி சூரிய திசைக்குல குரு புத்தியும் செவ்வாய் புத்தி சந்திர புத்தி ஆகிய இந்த மூணும் இவருக்கு நட்பலனை கொடுக்கும். மற்றபடி இருக்கக்கூடிய அந்த ராகு கேது புத்தி எல்லாம் எப்பயுமே சூரியனுக்கு எதிரி, கெடுபலனை கொடுக்கும். புதன் மற்றும் நடுத்தர பலன்களை கொடுக்கும்னு சொல்லி முடிப்பாங்க. இது பொதுவாக திசைக்கு அந்த புத்தி தசாநாதன் புத்திநாதனுக்கு எதிரியா பகையான்னு வச்சு கொடுக்கறது சொல்லிட்டு போயிட்டாங்க பொது பலன். இங்க நாம அப்படி இப்ப எடுத்து பார்த்தோம்னா அப்படி நடக்கல. சூரிய திசையில குரு புத்தியே உங்களுக்கு சிரமத்தை தர்ற புத்தியாலாம் இருக்கும். குரு 12ஆம் பாவத்துல இருக்கு, எப்படி நன்மை தரும்? குரு 8ஆம் பாவத்துல இருக்கு, எப்படி அந்த புத்தி நன்மை தரும்? ஆக பாவகத்தை தான் கோள்கள் வேலை செய்வதால், இயக்குவதால், அந்த பாவக தன்மைகளை ஜோதிட சாத்திரப்படி வெறிப்பதே வேறு செயல்படுத்துவதால் பொதுவாக 6, 8, 12 தான் நம்ம பேசி ஆகணும். 6, 8, 12 உள்ள கோள்கள் அல்லது 6, 8, 12ஆம் பாவம் ஆதிபத்தை பெற்ற கோள்கள் அல்லது 6, 8, 12 இருக்கக்கூடிய கோள்களின் நட்சத்திர பாதங்களை வாங்கிய கோள்கள் கண்டிப்பாக தீய பலன்களை தரணும். அதுதான் ஜோதிட சாத்திரத்தின் அடிப்படை விதி. அது தசாநாதனுக்கு நட்பான கோளாக இருந்தாலும் சரி, தசாநாதனுக்கு தீய எதிரியான கோளாக இருந்தாலும் இதுதான் தீர்வு. இப்ப நட்பான கோள் கெடுதல் பலனை தருதுன்னா முழு கெடுதல் பலன் தராம சாதாரண பலன் தருது, சாதாரண கெடுதலை தரும்னு நம்ம யூகித்துக்குவோம். அதை அவங்களுக்கு சொல்லி பார்ப்போம். அவங்க ஆமாங்க பரவாயில்லாம இருக்குங்க, தப்பிச்சுக்கிட்டேங்கன்றாங்க. இதே தசாநாதனுக்கு நல்ல தீய பலனை தரக்கூடிய, அதாவது தசாநாதனுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய புத்திநாதனுடைய செயல்பாடு அவன் நல்ல இடத்துல இருந்துட்டான்னா அதுவும் கலப்பு பலன் தான். தீய இடத்துல இருந்துட்டான்னா அதிகமான தீய பலன். அப்படி நம்ம யூகிச்சுக்கலாம். இதைத்தான் நம்ம யூகிக்கணுமே தவிர எல்லா கோள்களுமே பாவகத்தை தான் இயக்கும். சூரியனுக்கு சனி எதிரி, அப்பாவுக்கும் மகனுக்கும் பகை சொல்லாதீங்க. அப்பா மகனும் இணைந்து இருக்கக்கூடியவங்க எல்லாம் இருக்காங்க. எப்படி பார்த்தாலுமே ஒரு வருஷத்துல சூரியனும் சனியனும் இணைந்து 1 மாசம் இருக்கும்ல, ஒரு வருஷ சுத்துலயே ஒரு 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு ராசியை கடக்குறாருன்னா 2.5 வருஷத்துக்குள்ள இதை 2 தடவை சேர்ந்துட்டு போயிடுவாரு சூரியன். ஒரு மாசத்துல சேர்த்துருவோம். 30 நாள் கூடவே இருக்குமே சனி. அப்பாவுக்கும் மகனுக்கும் பகையா? இல்ல அப்ப பிறந்தவங்களுக்கெல்லாம் அப்பாவுக்கும் மகனுக்கும் பகை வந்துருமா? இதை நம்ம ஊன்றி கவனிக்கணும், ஆழ்ந்து பார்க்கணும். எனவே தசாநாதனுக்கு புத்திநாதன் பகைவனாக இருக்கும் பொழுது பலன்கள் எப்படி இருக்கும்னா எதிரியாக இருக்கும், எதிர்ப்பாக இருக்குங்கிறத குறைச்சு அது எந்த பாவக தொடர்புகள்ல இருக்குங்கிறத பார்த்து நாம பலன்களை கண்டுபிடிக்கணும். ஜாத்திரத்துல சொல்லிடுவான். ஜாத்திரத்துல எவ்வளவோ சொல்லிட்டாங்க. சொன்னது எல்லாமே ஒரே காலத்துல சொல்லல. அந்த ஜோதிடர்களுக்கு அதை படிப்பவர்களுக்கு தெரிந்த அடிப்படையில் அவர்கள் அதீத ஞானங்கள், அறிவுகளை ஆழ்ந்து சிந்திச்சு பலன் சொல்லிட்டு போனாங்க. எல்லா பலன்களுமே ஆய்வுக்கு உட்பட்டவையே தவிர அவர்கள் ஆய்வு செய்து அந்த பலன்களை தீர்மானமாக எழுதினாங்கன்னு தயவு செய்து நினைக்காதீங்க.
அவர்கள் அடிப்படை கருத்துகளுக்கு தகுந்தாற்போல் அந்த பலன்களை எழுதி அதை சொல்லிட்டு போயிருக்காங்க. எனவே பலன்களில் நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்க சொல்லிட்டாங்க, அதனால அது அப்படித்தான் அப்படின்றதற்கெல்லாம் போய் நாம ஏமாந்துடக்கூடாது. அப்படி ஒரு ஜோதிடர் சொல்றாருன்னா, சரிங்கய்யா, இந்தாங்கய்யா 100 200 கேட்குறீங்க, காசை கொடுங்கயான்ட்டு வந்துடணும். அனைத்து கோள்களும் பாவகத்தை இயக்கும் பொழுது அது தசாநாதனாக இருந்தாலும், புத்திநாதனாக இருந்தாலும், அந்தரநாதனாக இருந்தாலும், அந்தராந்தரநாதனாக இருந்தாலும் அந்த பாவகம் எப்படி இயக்கப்படுதுங்கிறத பார்த்து பலன்களை சொன்னோம் என்றால் ஓரளவு சரியாக சொல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகள்னா அது சொல்லக்கூடியவருடைய தன்மையை பொறுத்து இருக்கு. அவர் பணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா மக்களை பரிகாரத்துக்கு தான் கொண்டு போவார். தன்னுடைய அறிவை பெருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில இருந்தாருன்னா அவர் அழகாக பலன்களை சொல்லிட்டு போயிடுவார். எங்கு பார்த்தாலும் ஜோசியர்கள் ஜோசியத்தை படிக்கிறதுக்கு 10,000 கேட்கிறான். ஏன்னா இன்ஜினியரை படிக்கிறதுக்கு 10 லட்சம் செலவழிக்கவே மனுஷனுடைய எதிர்காலத்தை தெரிகிறதுக்கு ஒரே விஷயம் ஜோதிடத்தை தவிர மனித எதிர்காலத்தை சொல்றதுக்கு வேற எந்த கலையும் கிடையாது. நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டேன், நான் வாழ்க்கையில ரொம்ப முன்னேறிடுவேன் அப்படின்னா அங்க போய் பார்த்தாதான் தெரியும் அவர் எவ்வளவு கஷ்ட சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்காரு. அது ஜோதிடம் ஈஸியா சொல்லிட்டு போயிடும். ரைட்டு, கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு வந்துடும். மாற்றி அமைக்காது, பட் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வரும் இல்லையா? வாங்க பார்ப்போம். என்னத்தை போங்க. ஜோதிடம் அழகான உண்மை. ஜோதிட பலன்களை சொல்பவர்கள் எவ்வாறு இருப்பார்கள்னு நீங்களே யூகிச்சுக்கங்க. எல்லாம் நான் யானே அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் புது புது பொய்யா சொல்றான். ஒரு ஆள்லாம் பாத்தீங்கன்னா அடே ₹1 பிரயோஜனம் இல்லாத பொய்யெல்லாம் சொல்றாங்க. என்ன பண்றது? நன்றிங்க.